ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஆஷஸ் டெஸ்ட் சீரியஸ் தொடர் நடந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் பிரிஸ்பேனில் தொடங்குச்சு. இதில் முதல் நாளில் இங்கிலாந்து 325 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. ஜோ ரூட் செஞ்சுரி அடித்து களத்தில் நாட் அவுட் ஆகி நிற்கிறாங்க. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பென் டக்கட். இந்த பென் டக்கட் ஓப்பனிங்கில் இறங்கி டக் அவுட் ஆயிருக்காப்புல. அதனால இன்று முதல் இந்த பென் டக்கட் பென் டக் அவுட் என்று அன்போடு விളിக்கப்படுவார். அடுத்து ஒல்லி போப். இந்த ஒல்லி போப்பும் டக் அவுட் ஆயிருக்காப்புல. முட்டைகளை விரும்பி சாப்பிடுவதால் இந்த ஒல்லி போப் இன்று முதல் குண்டு போப் என்று அழைக்கப்படுவார். அடுத்ததா ஸ்டார்க். இந்த மனுஷன் இந்த இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டுகளை எடுத்து பேட்ஸ்மேன்களை எல்லாம் மின்னல் வேகத்துல பெவிலியனுக்கு அனுப்பியிருக்காப்புல. அதனால இன்று முதல் இவர் மின்னல் ஸ்டார்க் அப்படி என்று அன்போடு விളിக்கப்படுவார். இந்த ஸ்டார்க்கை பத்தி இன்னொரு செய்தி, வேர்ல்டுலேயே அதிக விக்கெட்டுகள் எடுத்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிற சாதனையை இந்த ஸ்டார்க் படைச்சிருக்காப்புல. ஏற்கனவே பாகிஸ்தானை சேர்ந்த வாசிம் அக்ரம் 414 விக்கெட்டுகள் எடுத்தது தான் வேர்ல்டுலேயே இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் எடுத்த அதிக விக்கெட்டுக்கான உலக சாதனையாக இருந்தது. அதை இந்த போட்டியில் 6 விக்கெட்டுகள் எடுத்ததன் மூலம் மிச்சல் ஸ்டார்க் பிரேக் பண்ணி அந்த சாதனையை உடைச்சு புது சாதனையை படைச்சிருக்காப்புலங்க. வேர்ல்டுலேயே அதிக விக்கெட்டுகள் எடுத்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை இந்த ஸ்டார்க் படைச்சிருக்காப்புல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் வந்து ஸ்டார்ட்ட கேட்கிறாப்புல, இந்த மாதிரி வாசிமுக்கிற சாதனையை பிரேக் பண்ணிருக்கீங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மனுஷன் ரொம்ப ஹம்பிளா பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, வாசிமுக்கிறம் பக்கத்துல கூட நான் நிற்க முடியாது. இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். கிரிக்கெட் உலகம் பார்த்த மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள்ல அவர் ஒரு ஆளு. அவருக்கு பக்கத்துல கூட நான் போக முடியாது. ஏணி வச்சாலும் அவருக்கும் எனக்கு எட்டாது. அவரோட சேர்த்து என்னை பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் அவருக்கும் எனக்கும் ரொம்ப இடைவெளி இருக்குது. அவர் வந்து இந்த தலைமுறையோட மிகச்சிறந்த பவுலர் அப்படின்னு சொல்லி புகழாரம் சொல்லியிருக்காங்க. மனுஷன் ரொம்ப ஹம்பிளா சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் ரொம்ப உயரமான இடத்துக்கு போறான் அப்படின்னா அதுக்கு அவனுடைய பணிவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இந்த ஸ்டார்க்கோட பேட்டி மூலம் நமக்கு தெரியும். கடைசியா ஹெய்டன், மேத்யூ ஹெய்டன், இந்த ஆள் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன அப்படின்னா, இந்த ஜோ ரூட் வந்து இது வரைக்கும் போன நாடுகளில் எல்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. வேர்ல்டுலேயே அதிக டெஸ்ட் செஞ்சுரி அடித்த 2வது பிளேயரா, சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு 2வது பிளேயரா இருக்காப்புல. ஆனால் ஆஸ்திரேலியாவில் மட்டும் அவரால் செஞ்சுரி அடிக்கவே முடியலங்க. இது வரைக்கும் 16 டெஸ்ட் ஆடிருக்காப்புல. 16 டெஸ்ட்லையும் செஞ்சுரி அடிக்கவே முடியல. இது வந்து ஆஸ்திரேலியாக்காரங்க அவரை கிண்டல் கூட பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் உன்னுடைய பருப்பு வேகாதுன்னு கூட சொன்னாங்க. இந்த மேத்யூ ஹெய்டன் சும்மா இல்லாமல் இந்த ஜோ ரூட் இப்போ வர இந்த 2025 இப்போ வர இந்த ஆஷஸ் டெஸ்ட்டில் கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பாப்புல. அப்படி அடிக்கலை அப்படின்னா நான் 3வது டெஸ்ட் மெல்போர்னில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அம்மனமாக ஓடுவேன் அப்படின்னு மனுஷன் ஒரு பேட்டியை கொடுத்து வச்சிருக்கான். நீ ஓடுவையா, எவையா அதை பார்க்கறது? அதோட என்ன ஆகி போச்சு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 2லையுமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாப்ல ஜோ ரூட். அப்பவே வந்து ஆஸ்திரேலியா மீடியாக்கள், ஆஸ்திரேலியா ரசிகர்கள்லாம் வந்து ஹெய்டனை வச்சு செஞ்சாங்க, நீ ஓட போறது வித்தவுட்ல ஓட போறது கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. 2வது டெஸ்ட்ல மனுஷன் பிரிஸ்பேன்ல சாதிச்சுட்டாங்க. 135 ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆகி நிற்கிறான். அப்பாடா மானத்தை காத்தடா சாமி அப்படின்னு ஹெய்டன் வந்து கடவுளை கும்பிட்டுருப்பான். ஹெய்டன் சொன்னது நடந்துருச்சு. இந்த முறை 17வது டெஸ்ட்ல ஜோ ரூட் செஞ்சுரி அடிச்சிட்டாப்ல. கஜினி முகமது எப்படி 16 முறை படையெடுத்து 17வது தடவை வெற்றி பெற்றாப்லையோ அதே மாதிரி ஜோ ரூட்டும் 16 டெஸ்ட்ல விட்டதை 17வது டெஸ்ட்ல நின்று மனுஷன் சாதிச்சுட்டாங்க. 2வது நாள் இன்னைக்கு நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.